இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, திருமதி அனுராதா ரமணன் எழுதிய குடும்பம் மற்றும் சஸ்பென்ஸ் நிறைந்த நாவல். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. மகள் எழுந்து பல் துலக்கும் போது பார்வதி அதட்டும் குரலில் கூறிவிட்டாள், இந்தா காப்பி குடிச்சிட்டு வீட்டை பெருக்கி மெழுகு, ஒட்டடை அடிச்சா கூட தேவலாம். மாச கணக்காருது. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தண்ணீர் நிறுத்திடுவானாம். அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு தான் திறந்து விடுவாங்களாம். லீவு நாள் அதுவுமா. அவனுக்கும் என் கழுத்தை அறுக்க இதுதான் முகூர்த்த நேரம். என்ன வாயில குச்சியை வச்சுக்கிட்டு எத்தனை நேரம் தான் மலைச்சு நிற்ப? சீக்கிரம் குளிச்சு முடிச்சு தண்ணி பிடிச்சு வை. என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கம்முன்னு நின்னா என்ன அர்த்தம்? வாயில என்ன கொழுக்கட்டியா? அதான் நீயே சொல்லிட்டியே, குச்சிய வாயில வச்சுட்டு மலைச்சிட்டு நிக்கிறேன்னு. ஆமா, இன்னைக்கு என்ன விடிகாலையிலே கையில சவுக்க எடுக்காத குறையா விரட்டுற? சீதா பாதி எரிச்சலும் பாதி கிண்டலுமாய் கேட்டாள். முகத்துக்கு சோப்பு போட்டதில் எப்படியோ சோப்பு கண்ணில் பட்டு கவகவன எரிந்தது. அவளும் அவளது உயிர் சிநேகிதி ராகினியும் இன்னும் சில சிநேகிதிகளுடன் சேர்ந்து ராகினியின் தோட்ட வீட்டுக்கு போய் கொட்டமுடிப்பதாக முதல் நாளே திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். பெருசு குறுக்கே விழுந்து தடுத்துடும் போல இருக்கே, இது என்ன அவஸ்தை? அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவளது முகத்தில் ஓடும் எண்ணங்களை படித்தாற்போல் பார்வதி தடால் என வார்த்தைகளை வீசினாள். என்ன இந்த முழி முழிக்கிற? வெயில் பாலா போகாம எங்க சுத்துறதா திட்டம் போட்டு இருக்காப்புல. அது வந்துமா, பண்ணை வீட்டு ராகினி இல்ல ராகினி, அவளும் மற்ற சேகிதிகளுமா பண்ணை வீட்டை ஒழிச்சு சுத்தம் செய்யலாம்னு பட்டணத்தில் படிக்கிறாருல்ல ராகினியோட அண்ணா, அவர் நாளைக்கு வராராம். பார்வதி ஆத்திரத்துடன் காப்பி டம்ளரை கொண்டு வந்து சீதாவின் எதிரில் நக்கன வைத்தாள். ராகினியின் அண்ணன் விஜயன் வரப்போகிற விஷயம் ஏற்கனவே இவர்கள் காதில் விழுந்ததினால் தானே மகளை வீட்டிலேயே சிறை வைக்கிறாள். முதல் நாள் இரவே சீதாவின் தந்தை அம்பலம் தன் மனைவியை அழைத்து எச்சரித்து விட்டார். பண்ணையோட மகன் நாளைக்கு மறுநாள் வரான். அவன் வந்தாலே அவனோட படித்த பசங்க எல்லாம் அவனோட தான் சுத்தும். உன் பெண்ணை கொஞ்சம் அடக்கி வை. இவளும் இன்னும் 4-5 குட்டிகளும் அந்த பையன் மேலே ஏக கிறுக்காயிட்டு கிடக்குதுங்க. ஜிலேபிய மொய்க்கிறாப்புல இதுங்க அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வர்றாங்க. பண்ணையார் சம்சாரம் செய்தி தான் தெரியுமே, கொட்டை பார்க்க கடிச்சாப்புல 4 பேரை வச்சுட்டு எதையாவது சொல்லி தொலைப்பாங்க. பார்வதிக்கு பண்ணையார் மனைவி தேவகியை பற்றி நன்றாகவே தெரியும் என்றாலும் அதைவிடவும் மிக நன்றாக மகளை பற்றியும் தெரிந்துதானே வைத்திருக்கிறாள். ஏதோ இது நாள் வரையில் மகளின் மனசு தனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். இப்போது கணவனும் அதையே சொல்லும்போது சொல்லன அவமானத்தில் நெஞ்சு சுட்டது. மற்ற கழுதைங்க எப்படியோ எனக்கு தெரியாது, நம்ம சீதா குழந்தைங்க பாவம், என்னமோ இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி இதற்கு மேலும் ஏதாவது சொல்லி இருப்பாள். கணவரின் முகத்தை பார்த்தவுடன் கப்பன அடங்கி விட்டாள். பார்வதி, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பார்க்காத. இதே விஜயன் போன வருஷம் லீவுக்கு வந்திருக்கப்ப என்ன நடந்ததுங்கிறத நான் ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 15-16 தொடக்கத்திலே லவ் லெட்டர் எழுதிடுவதானடி உன் பொண்ணு. பார்வதி முகம் சுருக்க புருஷனை பார்த்து சீறினாள். ஆமா, இது மாதிரி எடக்கு மடக்கா ஏதாவது செய்யற சமயத்துல மட்டும் அவ என் பொண்ணு, உங்க பொண்ணு இல்ல, அப்படித்தானே? என்னவோ எரிந்து விழுந்து விட்டு படுக்கையை தட்டி போட்டு கொண்டு படுத்து விட்டாளே தவிர மனசு மட்டும் கணவரின் வார்த்தைகளை சுற்றி சுற்றி வந்தது. கைக்கெட்டிய தூரத்தில் தான் பெற்று வளர்த்த பெண் படுத்து இருக்கிறாள் என்றாலும் அவளுக்கும் தனக்கும் நடுவில் பெரிய சுவரே எழும்பிவிட்டது போல நெஞ்சுக்குள் தவிப்பு. அம்பலம் தன் வீட்டில் இருந்து கொண்டு தனது மனைவியிடம் இத்தனை சொல்கிறாரே தவிர பண்ணையாரின் பங்களா வாயிற்படியை மிதித்தால் போதும், தனது மெலிந்த தேகத்தை அப்படியே குறுக்கி கொண்டு விடுவார். தேவியை கொண்டு வந்து வைக்கும் காப்பியை மரியாதையுடன் தனது மேல் துண்டால் பற்றி கதவிடக்கின் பக்கமாய் மறைந்து நின்றுதான் குடிப்பார். இவர்தான் என்று இல்லை, இவரது தகப்பனார் பாட்டனார் காலத்தில் இருந்தே இப்படித்தான். வழி வழியாய் பண்ணையார் குடும்பத்துக்கு இவரது குடும்பம் காரிஸ்தராக வேலை பார்ப்பது. திட்டோ வசவோ இடிச்சொல்லோ மடி நிறைய வாங்கி கொண்டு கொள்வதுதான் எழுதாத சாசனம்.
சீதா ஒரு பெண்ணாக போனதில் ஒரு விதத்தில் பார்க்க போனால் அம்பலத்துக்கு சந்தோஷம்தான். இந்த அடிமை பட்டியலில் தனக்கு பின் வேறு எந்த பெயரும் சேராதல்லவா? போதும்டா சாமி, இந்த பெண்ணு சீதாவுக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டேன்ன துண்டை உதறி தோளில் போட்டுட்டு கிளம்பிடுவேன் பார்வதி. காசு என்ன பெரிய காசு, எங்க வேலை செஞ்சாலும் காசுதான். அந்த அம்மா கிட்ட பேச்சு கேட்க வேணாமில்ல. அவர் இப்படி சொல்லும் போதெல்லாம் பார்வதியும் சிரித்து கொண்டே சொல்வாள், நீங்களே இப்படி சொல்றீங்களே, பாவம் பண்ணையார கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பொண்டாட்டி வேண்டாம்னு அறுத்துட்டு ஓட முடியுமா? லட்சமும் கோடியுமாய் சொத்தும் தோப்பும் துறவும் வீடும் வாசலும் எல்லாத்துக்கும் மேல தங்கந்தங்கமா பொண்ணும் பையனும். அவரே பொறுத்துட்டு இருக்கார், உங்களுக்கு என்ன? நிசம்தான் பாவம் பண்ணையார். அம்பலம் அத்தோடு அடங்கி போய் விடுவார். மேலும் இந்த குடும்பத்தில் தேவகி மட்டும்தான் அப்படி. பண்ணையார் ராஜலிங்கம் பரமசாது, வாயிலா பூச்சி என்று சொல்ல முடியாது. எதற்கு வாயை கொடுத்து விட்டு வாங்கி கட்டி கொள்ள வேண்டும் என்று ஒதுங்கி போகிறவர். விஜயனும் ராகினியும் அந்த குடும்பத்தில் தப்பி பிறந்தவர்கள். தேவகியும் அனாவசியத்துக்கு கத்த மாட்டாள். அவளிடம் யாரும் வாய் கொடுக்க கூடாது. சாதாரணமாய் தனக்கு சம அந்தஸ்து இல்லாத எவருடனும் பேச்சுவார்த்தைக்கு வைத்து கொள்ள மாட்டாள். எதுக்கு எதுக்குங்கிறே, அவ கூட சரிக்கு சரியா பேசணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? என்ன அந்தஸ்து இருக்குதாம் அங்கே? இப்படி ஆரம்பித்தால் ஓய மாட்டாள். தன்னுடைய வசதி பணம் செல்வாக்கில் அவளுக்கு இருக்கிற பிரியத்தில் 100% பங்கு கூட இத்தனைக்கும் காரணகர்த்தாவான கணவரிடத்தில் இல்லை. இத்தனைக்கும் இவள் சாதாரண இடத்தில் பிறந்து வளர்ந்து ஏதோ அதிர்ஷ்டம் அடித்து பண்ணையார் மனைவியாகி கொடிகட்டி பறக்கிறாள். என் மகனுக்கு பக்கத்து ஜமீன் மிராசு எல்லாம் பொண்ணு கொடுக்க தலைகீழா நிக்கிறாங்க. போயும் போயும் பணத்துக்காக என் மகனை இந்த சகதியில் கொண்டு போய் தள்ளுவேனா? என் தம்பி மக அமெரிக்காவில் படிக்கிறா. அடுத்த வருஷம் படிப்பு முடிஞ்சிடும். அப்புறம் என்ன? அம்பலம் பேசாம நிக்கிறீரே, அப்புறம் என்ன சொல்லுமேன்? அப்புறம் என்னங்க, கல்யாணம் தான். என்ன இப்படி சுரத்தே இல்லாம ஒத்த வார்த்தையில சொல்லிட்டீங்க? இந்த தை மாசம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு கேட்டு நேத்து ராத்திரி போன்ல 1 மணி நேரம் பேசினான் என் தம்பி. நிச்சய தாம்பூலத்தையே கல்யாணம் மாதிரி செய்யலாம்னு. நமக்கு இருக்கிறது ஒரே பையன் தானேன்னு உங்க எஜமானர்கிட்ட சொல்லி இருக்கேன். அப்படி சொல்லிவிட்டு அம்பலத்தை கீழ்கண்ணால் பார்ப்பாள் தேவகி. அந்த பார்வைக்கு முழு அர்த்தமும் தெரியாவிட்டாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் தெரியும். அம்பலத்துக்கு எந்த ஒரு விஷயமானாலும் அம்பலம் தன் மனைவியிடம் சொல்லாமல் இருக்க மாட்டார் என்று தேவகிக்கு தெரியும். அம்பலத்தின் மனைவி பார்வதியின் காதில் ஒரு விஷயம் விழுந்தால் ஊரை கூட்டி வைத்து தண்டோரா போட்ட மாதிரிதான். அன்று இரவுக்குள் அந்த ஊருக்குள் இருக்கிற அத்தனை வீடுகளிலும் இதுவே பேச்சாக இருக்கும். இது போல ஒவ்வொருத்தையும் அழைத்து வந்து தன் தம்பி மகள் பெருமையை பறைசாற்றி கொள்வதென்றால் தேவகியின் தரத்துக்கு சரிப்பட்டு வருமா? அதனாலே வெளியே பரவ வேண்டிய செய்திகளை அவள் அம்பலத்தின் மூலமாக ஒளிபரப்புவாள். சென்ற வருடம் இப்படித்தான் ஒரு நாள் விஜயன் விடுமுறைக்காக ஊருக்கு வந்து 15 நாட்கள் போல் தங்கிவிட்டு போன மறுநாள் தேவகி அம்பலத்தை அழைத்து சொன்னாள், உங்க சம்சாரத்தை சாயந்தரமா அழைச்சிட்டு வாரும். எதுக்கு? அழைச்சிட்டு வாருமேன், அப்புறம் சொல்றேன். எப்பொழுதாவது தேவகி அம்பலத்தின் மனைவியை மட்டுமல்லாது அந்த அந்தஸ்தில் உள்ள சில பெண்களை அழைத்து வெற்றிலை பாக்கு ரவிக்கை துணி 5 மனதும் குளிர்ந்திருந்தால் புது புடவை இவைகளை அளிப்பது உண்டு. நவராத்திரி ஆடி செவ்வாய் தை வெள்ளி அப்படி இன்று அப்படி குறிப்பிடும்படியாக எந்த முக்கியமான நாளும் இல்லை. அம்பலம் குழம்பி போனார். பார்வதி அவருக்கு மேல் குழம்பினாள். இந்தா சீதா, வீட்டை பார்த்துக்க. பண்ணை வீட்டம்மா வர சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. வரத்துக்கு லேட் ஆச்சுன்னு நீ பாட்டுக்கு வீட்டு கதவை திறந்து போட்டுட்டு தெருவில் குதிச்சுட்டு இருக்க வேணாம். சுண்டவத்தில் போட்டு குழம்பு வச்சு அப்பளம் பொறிச்சு வை. என்ன, நானும் வரேனே. என்னோட கணக்கு நோட்டு இருக்கு, வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். கேட்டா எடுத்து கொடுத்துட்டு போறா. அதுக்கு மேல் எதுவும் சொல்ல முடியாதவளாய் திகைத்து நின்றாள் சீதா. பண்ணை வீட்டுக்கு போகும்போது கூட அம்பலம் மனைவியை கடிந்து கொண்டார். அவ பாட்டுக்கு அவ சிநேகிதியை பார்க்க வந்துட்டு போறா. பாவம் குழந்தை, அவளை போய் சமைக்க சொல்லிட்டு பண்ணை வீட்டுக்கு வந்த பிற்பாடுதான் தங்கள் மகள் ஒன்றும் குழந்தை இல்லை என்ற உண்மை தலையில் இடி இறங்கினார் போல் விழுந்தது. தேவகி தனது பட்டுப்புடவை தலைப்பிலிருந்து 4ஆய் மடிக்கப்பட்டிருந்த கத்தை காகிதங்களை எடுத்து
பார்வதியின் முன் வீசினாள். அம்பலம் சட்டை பொத்தானை திருடி கொண்டே பேயடித்தார் போல் நின்றார். பார்வதிதான் முதலில் சுதாரித்து கொண்டு கேட்டாள், என்னம்மா இது? எடுத்து படிச்சு பாரு. உன் பெண்ணு என் பையனுக்கு எழுதிய லவ் லெட்டர். என்ன முழிக்கிற? பிடிச்சாலும் பெரிய இடமா பிடிக்கணும்னு திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்காளே, அந்த மட்டுக்கும் அவளை புத்திசாலி என்றுதான் சொல்லுவேன். கைகள் நடுங்க தரையில் கிடந்த காகித கற்றையை கையில் எடுத்தார் அம்பலம். ஒரே சமயத்தில் 4-5 இடத்தில் குண்டு வெடித்த கார்கில் மாதிரி நெஞ்சம் அல்லோல கல்லோலப்பட்டது. இது எதையும் கண்டுகொள்ளாமல் தேவகி அம்மாள் அழுத்தம் திருத்தமால் ஆனால் தலைந்த குரலில் பேசினாள். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாது பார்வதி. என்ன நான் சொல்றது புரியுதா? பணமும் சேர்ந்தால்தான் அழகு. கல்ச்சட்டி வெண்கலப்பானையோட சம்பந்தம் பண்ணலாம், தங்க பாத்திரத்தோட சேர்ந்து சபையில் உட்கார ஆசைப்படக்கூடாது. என்ன நான் சொல்றது புரியுறதா? இப்ப நினைச்சா உன் பொண்ணை இந்த வீட்டு வாசற்படி மிதிக்க விடாம பண்ண முடியும் என்னால். ஆனா பண்ணல. ஏன் தெரியுமோ? அவ என் பெண்ணோட ஆத்ம சிநேகிதி. அவ கண்களைனா என்னால தாங்க முடியாது. நீங்க 2 பேரும் உங்க பொண்ணுக்கு எப்படி சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த நினைப்பையே அவ மனசுல இருந்து எடுத்துடணும். என்ன நான் சொல்றது புரியுறதா? அந்த கடத்தில் பூமியை பிளந்து தங்களை விழுங்கி விடாதா என்று குன்று போய் நின்றார்கள் கணவனும் மனைவியும். வீட்டுக்கு வந்ததோ, கதவை தாளிட்டு கொண்டு இருவருமாய் சேர்ந்து மகளை பந்தாடியதோ பெரிய கதை. பண்ணை வீட்டு பிள்ளை ஊருக்கு கிளம்பி போகும் வரையில் பெண்ணை வீட்டுக்குள்ளேயே சிறை வைக்காத குறைதான். ஆனால் அத்தனை அடியும் வாங்கி கொண்டு சீதா கன்னத்தில் வழிந்த நீரை உரங்கையால் துடைத்து விட்டு கொண்டு கூறிய வார்த்தைகள், ஏமா ஏதோ விளையாட்டுக்காக செஞ்சதுக்கு போய் இப்படி அடிக்கிறீங்க 2 பேரும். விளையாட்டா? ஏதுடி விளையாட்டு? ஆமா விளையாட்டு தான். நான் செட்டியார் வீட்டு மல்லிகா, ஐயர் வீட்டு பொண்ணு ரேவதி 3 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம். பண்ணை வீட்டு பையனுக்கு லவ் லெட்டர் எழுதி போட்டு அவனை திணற வைக்கணும், அசடு வழி வைக்கணும்னு நாங்க போட்ட திட்டம் இது. ராகினி கூட தெரியும். அவளே சொன்னா, எங்க அண்ணாவுக்கு பட்டணத்தில் படிக்கிற திமிருடி. எங்க அம்மா மாதிரியே அவனும் கொஞ்சம் ராங்கி பிடிச்சவன். 3 பேரும் தனித்தனியா லெட்டர் போடுங்க. பண்ணை தோட்ட பங்களாவுக்கு போற வழியில் இருக்கிற தங்கமலை முருகன் கோயிலுக்கு வர சொல்லி எழுதுங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியா நேரம் கொடுங்க. ஒருத்தி காலையில, ஒருத்தி பகல்ல, ஒருத்தி சாயந்தரம் வந்து நின்று ஏமாறுவான்ல, அப்ப கவனிச்சுக்கலான்னு சொன்னான். அதான் எழுதி. உன்ன மாதிரி மற்ற 2 ராட்சசியிலும் எழுதி இருக்காளுங்களா? அம்பலம் சீறினார். நான் முதல்ல எழுதிட்டேன். அவளுங்களுக்கு தமிழ்ல மளிகை சாமான் லிஸ்ட் போட கூட தெரியாது. இப்போ எல்லாம் முழுங்கிடுவாளுங்க. என்கிட்ட தான் திருத்தி கொடுக்க சொல்லுவாங்க. எழுத்து கூட்டி கூட்டி எந்த ஜென்மத்தில் எழுதி முடிக்க போறாளுங்களோ யாருக்கு தெரியும். நான் மட்டும் மாட்டி விட்டேன். அந்த கணத்தில் மகளின் மீது பரிவும் பாசமும் பொங்கினாலும் இனி அவளை பண்ணை வீட்டு பையன் ஊருக்கு வரும்போதெல்லாம் அடக்கியே வைப்பது என்றே பெற்றோர்கள் முடிவுக்கு வந்தனர். ராகினியுடன் அவள் சுற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அம்பலம் என்ன, தேவகினால் கூட மகளை இந்த விஷயத்தில் கண்டிக்க முடியாது. அப்படி என்னதான் இந்த அம்பலத்தான் பொண்ணுகிட்டு இருக்கோ, மயங்கி கிடக்கிறா. இப்படி தன் கணவனிடம் அழுத்து கொள்வாள். பெற்ற பெண்ணிடம் ஒரு வார்த்தை அதட்டி சொல்ல மாட்டாள். அழகு எழுதின ஆண்டவன் ஆயுச எழுதலையே. இப்படி ஒரே பெண்ணா உசந்த குடியில் பிறந்த என் தங்க கிளிக்குத்தான் இதயத்தில் கோளாறு வரணுமா? ஏங்க எனக்கு மட்டும் இப்படி? தேவகியை அள வைக்கவும் ஒரு விஷயம் உண்டு என்றால் அது ராகினிக்கு வந்துள்ள நோய்தான். இதயத்தில் ஏதோ கோளாறு, அறுவை சிகிச்சை செய்தால் குணமடையலாம். ஆனால் அதற்கு அமெரிக்காவுக்கு அழைத்து போக வேண்டும். எங்கே வேண்டுமானாலும் அழைத்து போக தேவகியும் பண்ணையார் ராஜலிங்கமும் தயார்தான். ஆனால் ராகினி உடல்நிலை இன்னும் கொஞ்சம் தேர வேண்டும். இந்த எடை போதாது, இந்த வயது போதாது. இன்னும் 3 வருடங்கள், இன்னும் 7 கிலோ, அப்புறம் பறந்து விடலாம் அமெரிக்காவுக்கு. அதுவரையில் மனம் கோணாமல், உடல் வாடாமல் மகளை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருப்பதனாலேயே தேவகி மகளை தேடி வரும் இலசுகளை பல்லை கடித்து கொண்டு அனுமதிக்கிறாள். ஒவ்வொருத்திக்கும் இந்த வீட்டில் மருமகளாகிடணும்னு ரொம்ப நாள் கனா. இருக்கட்டும், உன் ஆபரேஷன் மட்டும் நல்லபடியாய் நடந்து முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்லும் அம்மாவை புன்னகையுடன் பார்ப்பாள் ராகினி. அவளுக்கு தெரியும் அம்மாவின் பயம். மல்லிகா, ரேவதி மாதிரி எத்தனை பெண்கள் வந்தாலும் தேவகி அசரமாட்டாள். ஆனால் சீதா அப்படி இல்லை. வசதிதான் இல்லையே தவிர கணக்கு பிள்ளை பெற்ற மகள் போலவே சீதா இல்லை. ஏதோ பெரிய ராஜ குடும்பம் போல உடல்வாகு.
அந்த உயரத்துக்கும் உடற்கட்டுக்கும் பாவடை தாவணி, ஒரு அரசகுமாரி போல. அதுவும் விஜயன் வந்திருக்கிற 10-15 நாட்களும் இந்த பெண் ராகினியோடு கூடவே இருப்பது தேவகிக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கும். அவ்வப்போது மகளிடமே சொல்லுவாள், உன் தங்கச்சி உடம்பு தேரணும்னு பாலும் பாதாமும் பிஸ்தாவும் அரைச்சு கொடுக்கிறேன். அவளுக்கு ஆப்பிளும் அன்னாசியுமா வாங்கி ஐஸ் பொட்டி நிறைய அடுக்கிறேன். அவளானா அத்தனையும் எடுத்து வந்து காரீசன் பொண்ணு வாயில ஊட்டி விடுறா. பார்த்தாலே தெரியல. எங்கே பார்க்கறது? நீதான் நம்ம வீட்டு தூணையும் சூறையும் தவிர வேற எதையும் கண்ணுல காட்ட மாட்டேங்கிறியே. விஜயனும் கிண்டல் அடிப்பான். ராகினியிடம் தனியாக பேசும்போது மட்டும் சொல்வான், ஆமா, அது என்ன அம்மாவுக்கு உன் சிநேகிதியை கண்டாலே ஆகல? சிநேகிதிகன்னு பொதுவா சொல்ல முடியாது அண்ணா. சீதாவை கண்டா மட்டும் கொஞ்சம் உதைப்பு தான் அம்மாவுக்கு. அதான் ஏன்னு கேக்குறேன். எங்கே தன் மகளை வளைச்சு போட்டுடுவாளாங்கிற பயம்தான். அது சரி, இவளுங்க வளைக்கிற வளைப்புக்கெல்லாம் வளையறதுக்கு நான் என்ன அலுமினியம் இரும்பு கம்பியா? தங்க கம்பியாவே இருந்துட்டு போயேன். ஒரு அழகான பொண்ணு பார்வையால தூண்டி போட்டா அதுல வலிய போய் சிக்குகிறதுலேயும் ஒரு சுகம் உண்டு தெரியுமா? ஏய், என்ன நீ இந்த குக்கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டு அம்பியாவதியோட மச்சினி மாதிரி, லைலாவோட நாத்தி மாதிரி காதலுக்கு விளக்கம் தரக்கூடாதா என்ன? சில சமயங்கள அண்ணனுங்க மக்கா மடச்சாம்பிரனியா இருந்தா தங்கச்சிங்க வகுப்பு எடுக்க வேண்டியதா இருக்கு. மன்னிச்சுக்கண்ணா. இத்தனையும் மறைவிலிருந்து கேட்கும் சீதாவுக்கு ராகினியை அப்படியே கட்டிப்பிடித்து முத்தமிட வேண்டும் போல் இருக்கும். சிரமப்பட்டு தன்னை அடக்கிக் கொள்வாள். நான் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன்ன, ராகினிக்கு தினமும் அவளுக்கு பிடிச்ச சமையலா சமைச்சு போட்டு உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன். சீதா தனக்குள் தினம் தினம் இப்படி நினைத்து கொள்வாள். ராகினி இதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா? அத்தியாயம் 2. வாசலுக்கும் முள்ளுக்குமாய் 100 தரம் நடந்து விட்டாள் ராகினி. அவள் யார் வரவை எதிர்பார்த்து அலைபாய்கிறாள் என்பது மற்ற இரு சிநேகிதிகளுக்கும் தெரியும் தான். ஆனாலும் தெரியாதது போல் நின்று கண்களாலே ஜாடை காட்டிக் கொண்டார்கள். யமனை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் அந்த 2 பெண்களையும் பார்த்தால் போதும். அதுகளா மகா பொல்லாதுகளாச்சே. இப்படி ஊர் முழுக்க பேர் வாங்கி கொண்டவர்கள் மல்லிகா, ரேவதி, சீதா, ராணி 4வரும் கிட்டத்தட்ட ஒரே வயதுதான் என்றாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். ரேவதியும் சீதாவும் பக்கத்து டவுனில் உள்ள உயர்நிலை பள்ளியில் இறுதி ஆண்டு படிக்கிறார்கள். ராகினியின் பூஞ்சை உடம்புக்கு அலைச்சல் ஆகாதகையால் வீட்டில் இருந்தபடியே படிக்கிறாள். அந்த பள்ளிக்கூடமே அவளது பாட்டனார் கட்டியதுதான். ஒவ்வொரு ஆசிரியரும் வீட்டுக்கு வந்து பாடம் சொல்லி தந்து விட்டு போவார்கள். இதில் அவர்களுக்கு நல்ல வருமானம் மட்டுமின்றி தேவகி அம்மாளின் கனிவும் கடாட்சமும் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம் என்று நினைத்தார்கள். அது மட்டுமில்ல, சம்பளம் தவிர அரிசியும் வெல்லமும் பருப்பும் எல்லாட்டி வரும் எண்ணெயும் தோட்டத்தில் விளையும் காயும் கனியும் இந்த ஆசிரியர்களின் வீட்டுக்கு அவ்வப்போது போய்கொண்டே இருக்கும். நாள்கிழமை பண்டிகை என்றால் கேட்கவே வேண்டாம். புது துணிகளும் பணியாரங்களும் கணக்கிலடங்காது. தேவகி அம்மாவோட அருளை பெறணுமா? முதல்ல அந்த பெண்ணு ராகினி மனசுல இடம்பிடி. அங்கே அந்த பொண்ணு வச்சதுதான் சட்டம். இப்படி ஒருவருக்கொருவர் உபாயம் சொல்லி கொடுக்கிற அதே சமயத்தில் தங்களை மீறி வேற எவனும் அங்கு வேலை தேடி வரக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாகவே இருந்தனர். இதனால் ஒருத்தர் மீது அடுத்தவர் சதா ஏதாவது சொல்லி தேவகியின் மனசை கலைத்து கொண்டே இருப்பதுதான் இவர்களின் முக்கிய காரியம். அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. இந்த கணக்கு வாத்தியார் கணேசர் இருக்காரே, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். என்னவோ மாப்பிள்ளை மாதிரி வராரு. 2 கணக்கை குழந்தைகிட்ட கொடுத்துட்டு டிகிரி காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அரை மணி நேரம் போல் காதை குடைஞ்சிட்டு இருந்துட்டு போகிறாரே. ஏன்யா இப்படி செய்கிறேன்னு கேட்க மாட்டிங்களா? வாங்குகிற சம்பளம் ஒட்ட வேண்டாமா? அம்மா, இன்னைக்கு நான் 2 கணக்கு கொடுப்பேன், நாளைக்கு 20 கொடுப்பேன். குழந்தை மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லை, பலகீனமானவ. அவள் முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்தால் 5-6 கணக்கு சேர்த்து கொடுப்பேன். சோர்ந்து சுட்ட கத்திரிக்காய் மாதிரி இருந்தால் 1-2 நிறுத்திடுவேன். கணக்கா முக்கியம், குழந்தைன்னா முக்கியம். அதென்ன எப்போ வந்தாலும் திருப்பி போகிறச்சே வண்டி கேட்கறது? நடந்தே போக சொல்லுங்க. ஏதாவது வல்லடி செஞ்சால் சொல்லுங்க. தமிழ் தானே, நானே சேர்த்து எடுக்கிறேன். இப்படி எழுத்தறிவுக்கும் இறைவர்களாகிய இவர்களே போட்டி பொறாமையில் வெந்து வெந்நீராகி கொண்டிருந்தால் 8ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திய மல்லிகாவுக்கும்
வீட்டில் பழைய சோற்றையும் மாவடையும் தவிர வேறு எதையுமே ருசி தெரியாத ரேவதிக்கும் இந்த பொறாமை உணர்வு இருக்காதா என்ன? என்னதான் 4 பேரும் பச்சை கிளிகள் மாறி எப்பொழுதும் ஒன்றாகவே பாடி தெரிந்தாலும் ராகினிக்கு சீதாவிடம் அன்பு அதிகம் என்பதை அவர்கள் அறிந்துதான் வைத்திருந்தார்கள். சீதா மற்ற மூவரையும் விட நல்ல மஞ்சள் கலந்த பொன்னிறம், சராசரி இந்திய பெண்களை விடவும் சற்று உயரியம், அதற்கேற்ற உடல்வாகு. இத்தனையும் மீறி அவளுடைய புத்திசாலித்தனம். வகுப்பில் எல்லா பாடத்திலும் முதல். படிப்புதான் என்று இல்லை, பேச்சு போட்டி, நாடகம், கட்டுரை போட்டி எல்லாவற்றிலும் முதல் பரிசு அவளுக்குத்தான். பண்ணையின் மாளிகைக்குள் சீதா நுழையும் போதே பண்ணையார் ராஜலிங்கம் புன்னையுடன் விசாரிப்பா, பேப்பரில் என்னம்மா விசேஷம்? பெருசா ஒன்றுமில்ல, வீரப்பனை பிடிக்க 100 போலீஸ் போயிருக்கு. கள்ளச்சாராயத்தோட போன லாரி கவிழ்ந்து 4 பேர் உசுறு விட்டாங்க. நம்ம பிரதமர் வழக்கம் போல எதையோ சொல்லிட்டு முழிக்கிறாரு. அதிமுகவில் அம்மா ஏதோ நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர போகிறாங்களாம். ஒரு நாள் கிரிக்கெட்டில் இந்தியா ஊத்துக்குச்சு. பவுன் விலை திடீர்னு ஏறி இருக்கு. கிராமுக்கு 15 ரூபா, தக்காளி கிலோ 50 ரூபாயா. அப்புறம் நீங்கள் விருச்சிக ராசி தானே, உங்களுக்கு இந்த வாரம் பணம் பல வழியிலேயும் வருமா. எல்லா கதவையும் நல்லா திறந்து வைங்க. கிட்டத்தட்ட செய்தித்தாளில் உள்ள எத்தனை செய்திகளையுமே படித்து காட்டிவிட்டு 4 கால் பாய்ச்சலில் மாடிக்கு ஓடுவாள். போகும்போதே சமையல்கார சுப்பு எதிர்பட்டால் அவனுக்கு ஒரு வார்த்தை, சுப்பு அடுப்பில் என்ன புளிக்குழம்பா கொதிக்குது, உப்பு போட மறந்துட்ட போல, வாசனையிலே தெரியுதே. இந்த பக்கம் வேலைக்காரி மனோ இருக்கு. மனோ, நேற்று ராகினியோட பட்டுப்பாவடியில் இங்க் கொட்டி போச்சே, எப்படி கரையை எடுத்த? பேசாம கரைப்பட்ட இடத்தில் எலுமிச்சம்பழ மூடியை தேய்ச்சி மண்ணெண்ணெயை விட்டு கசக்கு போயிடும். அப்புறம் ராகினி ரூம்ல இருந்து வரியாக்கும் அந்த நெயில் பாலிசை இப்படி கொடுக்குறியா? என்ன முழிக்கிற? முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி குப்பியை கொண்டு போய் இடுப்பில் செருகிட்டா. ஏற்கனவே லோகிப்பு, அதில் இது வேற கொடுத்துடு, இல்லாட்ட அம்மா கிட்ட சொல்லுவேன். ராகினிக்கு சீதாவை மிகவும் பிடிக்கும். இப்படி இந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரும் மனசிலும் இடம் பிடித்த தனது சிநேகிதி ஏன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது என்று அம்மாவிடமும் ரகசியமாக சண்டை கூட போட்டு இருக்கிறாள். கண்ணு, அவ உனக்கு வேண்டியவன உன்னோட வச்சுக்க, உறவாக்கிக்கணும்னு ஆசைப்படாத. யார் யாரை எங்க வைக்கணும்னு இந்த தேவிக்கு தெரியும். அந்த அம்மலம்மா அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணினா நம்மக்கிட்ட வேலை செய்கிற மற்ற வேலைக்காரங்களுக்கு என்ன செய்வோமோ அதை விட ஒரு படி மேலேயே செய்வோம். என்ன நான் சொல்கிறது புரியுதா? இதுக்கு மேலே ஆசைப்படாதரா. ராகினி தாயாரை துளைத்து விடுவது போல் பார்த்தாள். நான் ஆசைப்படலை, ஆனால் நம்ம அண்ணன் ஆசைப்பட்டா? யாரு? விஜயனா? அவன் என் பின்னாடி. அவனுக்கு எப்போவுமே அண்ணாந்து பார்க்கத்தான் தெரியுமே தவிர குனிஞ்சு பார்க்க தெரியாது. நீயும் உன் சிநேகிதியோ எதுவும் சில்விசம் பண்ணாமல் இருந்தா போதும். ராகினி கழுக்கன சிரித்தபடி ஓடுவாள். பாவம், அவளுக்கு தெரியாது தனது இனிய சிநேகிதினி விஜயனுக்கு வரிந்து காதல் கடிதம் எழுதினதும் அது தன் அம்மாவின் கையில் சிக்கி சிநேகிதியின் முதுகை வீங்க வைத்ததும் தேவகி அம்பலத்தையும் பார்வதியும் அன்று எச்சரித்து அனுப்பும்போதே இதையும் சொல்லித்தான் அனுப்பினாள். இந்த பித்துக்குளித்தன சமாச்சாரம் எல்லாம் நம்ம மட்டோடு இருக்கட்டும். என் மகளுக்கோ மகனுக்கோ அவங்க அப்பாவுக்கோ தெரியக்கூடாது. கண்ட சினிமாவை பார்த்துட்டு ஏன் கல்யாணம் செஞ்சு வச்சாதான் என்னன்னு என்கிட்ட அழுது ஆகாத்தியம் செய்வா. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? போங்க, போய் அவளை 4 தட்டு தட்டி வைங்க. அம்மாவின் செய்கை எதுவுமே புரியாமல் அன்று கூட இப்படிதான் 4-5 நாட்களுக்கு மேலாகியும் சீதா வராமல் ராகினி தவித்து போய்விட்டாள். உங்க பொண்ணுகிட்டையும் சொல்லி வையும். சின்ன ஜிருசு என் பொண்ணு, கபட சூது தெரியாது, நான் அதற்றுதான் தெரியும். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பண்ணையார் மகனுக்கும் காரீஸ்தன் மகளுக்கும் எப்படி ஜோடி சேருங்கிற அறிவியெல்லாம் அவளுக்கு கிடையாது. அம்பலமாமா எங்கே? தோட்டத்துக்கு போயிருக்கார். கரும்பு வெட்டுறோம்ல, நேரம் இல்லை இன்னைக்கு. ஏண்டா, கரும்பு ஜூஸ் கொண்டு வரட்டுமா? நல்ல இனிப்பு, நம்ம தோட்டத்து கரும்பு. நீ குடி சீதா. ஏமாவ சீதா ஏம்மா வரல? ஏதாவது வேலை இருக்கும், அதுக்காக அலையிற எப்படி? வேணாங்கண்ணு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துட்டு போறா. அதெல்லாம் இல்லை, வேலுவை வண்டி கட்ட சொல்லு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நல்லா தான் இருக்கு, நீ அங்கே போகிறதாவது? வர சொல்லி ஆள் அனுப்பினா வந்துட்டு போறா. அவளுக்கு என்ன வேலை? வெட்டி முறிகிறது. மதியம் 3 மணியோட பள்ளிக்கூடம் மூடிடுறது. வண்டியை அனுப்பு, இல்லை நான் அப்பா கிட்ட சொல்லி கார் எடுக்க சொல்வேன். அம்மாவிடம் எதை சொன்னால் காரியம் நடக்கும் என்பது ராகினிக்கு தெரியும். நல்லாத்தான் இருக்கு. அந்த உலக்க அழைச்சிட்டு வர்றதுக்கு நம்ம வீட்டில இருந்து பிளஸரு போகணுமா?
எல்லாம் மாட்டு வண்டி போதும். நீ வேலுவை கூப்பிடு, நான் சொல்லி அனுப்புகிறேன். தேவகி வண்டி கட்டி அனுப்பியும் கூட பார்வதி தன் மகளை அனுப்ப மறுத்து விட்டாள். 2 நாள் முக்களும் முணுமுணுப்புமாகவே கழிந்தது. கடைசியில் ராகினி ஒரு காலை பொழுதில் வந்து நின்றாள். சீதா, என் மேல என்ன கோபம்? கோபமா? எனக்கா? அதுவும் ஓ மேலையா? சேச்சே, பின்ன ஏன் 1 வாரமா வரல? அது வந்தாவது போயாவது புறப்படு என்னோட. சீதா தர்மசங்கடத்துடன் தாயை பார்க்க, அவளோ விட்டத்தை பார்க்க ராகினி தனது கடைசி ஆயுதத்தை வீசினாள். இங்க பாருங்க, இவ்வளவு மாதிரியே நானும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறவளா இருந்தா உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். நேரா பள்ளிக்கூடத்திலேயே பார்த்துப்பேன். எனக்குத்தான் அந்த குடுப்பினை இல்லாம போயிடுச்சு. ஏதோ இந்த வருஷம் இந்த தேதியில் நல்லபடியா இருந்து அவளை கூப்பிடுறேன். அடுத்த வருஷம் எப்படியோ. சிச்சி, வாயை கழுவு. சீதா பதறிக்கொண்டு ஓடி வந்து ராகினியின் வாயை பொத்தினாள். அவளோ கண்களை சிமிட்டியபடி சொன்னாள். ஆமா, நான் ஆப்ரேஷனாக்காக அமெரிக்கா போய் விடுவேன் இல்லை, அதை சொன்னேன். நீ வேற எதையும் நினைச்சு பயந்துட்டியா? மக்கு. அப்படியெல்லாம் நான் போயிடுவேனா? அதுவும் உன்னை விட்டுட்டு? ராகினி சீதாவின் கழுத்தை கட்டி கொண்டு தொங்க பார்வதியின் கண்களில் கண்ணீர் தழும்பியது. சீதா, அவ கூட போயிட்டு விளக்கு வைக்கிறதுக்குள்ள வந்து சேரு. அதெல்லாம் நான் 5:30 மணிக்கே அனுப்பிடுவேன். மலை கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க. அங்கே இப்பெல்லாம் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு போற வர பொண்ணுங்களை எல்லாம் விரட்டுறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. ஐய, நாங்கள் எதுக்கு அங்கே போகிறோம்? இந்த வீடு விட்டா எங்கள் வீடு, எங்கள் வீடு விட்டா இந்த வீடு, அப்படித்தானே சீரா? அது சரி ராகினி, உங்கள் அண்ணன் ஊருக்கு போயாச்சா? யார், விஜயனா? போய் ஃபோனில் கூட பேசிட்டானே, எதுக்கு கேட்குறீங்க? ஒன்றுமில்லை, ஏண்டி நிற்கிற? புறப்படேன். இவளுக்கு தனியாக படித்து சொல்லணும். சீதா தாயை அழுத்தமாய் ஒரு முறை பார்த்து விட்டு ராகினியுடன் கிளம்பினாள். அந்த முறை சீதா அத்தனை சீக்கிரத்தில் திரும்பியது மல்லிகாவுக்கும் ரேவதிக்கும் பிடிக்கத்தான் இல்லை. ரொம்பத்தான் அலட்டல். இவ வந்தா என்ன, வரலத்தான் என்ன? இங்கே இருந்து காரை எடுத்துட்டு போய் ராகினியே கையை பிடிச்சு அழைச்சிட்டு வரணுமாக்கும். இதுவே நீயோ நானோ வரலன்னு இப்படி ஓடி வருவாளா? மல்லிகா பொரிந்து தள்ளினாள். சும்மா புலம்பாதேவளே. இன்னைக்கு இருந்தாலும் சீதா ராகினிக்கு மன்னியாக போறவ. இப்பவே அண்ணா பொண்டாட்டிய காக்கா பிடிச்சு வச்சுட்டாதானே உண்டு. ரேவதி குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டி விடுவதில் கெட்டிக்காரி. யார் இந்த காரியசம் பொண்ணா? நம்ம பண்ண மருமக ரேவதி. வீணா என் வயிற்றுச்சலை கொட்டிக்காத. விஜயனை நீயே வேணுமானாலும் கட்டிக்க. எனக்கு அவன் கிடைக்காட்டையும் போறது. இந்த மினிக்கு கழுத்தில் அவன் திருப்பூட்டினா கண்ணாத்தா, குப்படியப்பன் மேல ஆணையா, நான் நாண்டுகிட்டு தான் சாவேன். ராகினி வரா, வாயமூடு. மல்லிகாவிடம் ரேவதி இது போன்ற விஷயங்களில் எல்லாம் அழுத்தமான சமத்து. மனசுக்குள் என்ன மாதிரியான எண்ணம் ஓடினாலும் முகம் துடைத்து வைத்தாற் போல் இருக்கும். இந்த சமயத்தில் இவர்கள் இருவரை பற்றியும் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். மல்லிகாவின் தந்தை சுபராமநாதன் செட்டியார் இந்த கிராமத்தில் மிகப்பெரிய புள்ளி. பண்ணை ராஜலிங்கத்தை போல் பரம்பரை பெரிய மனிதர் இல்லை என்றாலும் பர்மா போய் கை நிறைய சம்பாதித்து வந்தவர். டவுனில் கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார். அடிக்கடி வியாபார விஷயமாய் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பறந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னவோ மகளை பள்ளி படிப்பு வரையிலாது படிக்க வைக்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் மல்லிகாவுக்கு படிப்பை விடவும் புதுசா நகைகளை போட்டு அழகு பார்க்கவும் விதவிதமா துணிமணிகளை உடுத்தி பார்க்கவும் தான் ஆசை. இதை தவிர டவுன் தியேட்டரிலும் கிராமத்து டென்ட் கொட்டைகளிலும் திரையிடப்படும் எல்லா படங்களையும் போய் பார்ப்பதும், பற்றாக்குறைக்கு வீட்டிலேயே வீடியோவில் புதுப்படங்களை போட்டு பார்த்து அதை பற்றி சிநேகிதிகளிடம் கதையாய் சொல்வதிலும் ஆசை அதிகம். வரப்போகும் மாப்பிள்ளை கொஞ்சம் அஜித் மாதிரி, பிரசாந்த் மாதிரி, கொஞ்சம் விஜய் மாதிரி, இப்படி எல்லா நடிகர்களின் சாயலிலும் கொஞ்சமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள். விஜயன் தனது மானசீக ஹீரோக்களின் சாயல்கள் அத்தனையும் கொட்டி கிடப்பதாக நினைப்பவள். அது மட்டுமல்ல, அவளை மணக்க சிநேகிதிகள் இருவரை விடவும் தனக்கு அதிகம் தகுதி இருப்பதாக நினைத்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் அதை சொல்ல மாட்டாள். மேலுக்கு ரேவதியிடம், எனக்கு வேணவே வேணாம்பா, தேவகி அம்மாவுக்கு மருமகளா ஆகிறத விட கன்னியாகுமரி அம்மன் மாதிரி கன்னியாவே நிற்கலாம், இப்படி சொல்லுவாள். ரேவதிக்கு இவளின் அலட்டலும் குழுக்களும் தெரியும். இப்படி எதையாவது மறுத்து சொல்லிக்கொண்டே ஒரு நாள் இல்லாவிடில் ஒரு நாள் இந்த மல்லிகா விஜயனை மடக்கி போட்டாலும் போட்டு விடுவாள் என்கிற கவலை ரேவதிக்கு நிறையவே உண்டு. எத்தனை சினிமா பார்க்கிறாள் இவள், எத்தனை வித்தைகளை தெரிந்து வைத்திருக்கிறாள். எங்கள் அப்பாத்தாவுக்கு ஒரு வசியக்காரியை தெரியும். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு கூத்தியா விடே கதின்னு கிடந்தாக. அப்பத்தான் அந்த வசியக்காரிய வரவழைச்சு
வசிய வச்சுட்டு அவங்கள வீட்டோட வச்சாங்க. அடியாத்தி, அதெல்லாம் எங்கள் அப்பத்தா கிட்ட ஜாடையாக சொன்னால் போதும். அந்த அர்ஜுன் மகாராஜாவா இருந்தாலும் கூட இழுத்து வந்துட மாட்டாக. ரேவதி மல்லிகாவின் பணத்துக்கும் ஆள் படைக்கும் மட்டும்தான் பயந்தாள். மற்றபடி விஜயனை மயக்க மல்லிகாவிடம் சொல்லும்படியாக எதுவும் இல்லை என்று அவளுக்கு தெரியும். அது சரி, இவள் எந்த தகுதியின் அடிப்படையில் விஜயனை விரும்புகிறாள்? பணம் சுத்தமாக இல்லை. அப்பா ஒரு மளிகை கடையில் கணக்கு எழுதுகிறார். பகுதி நேர புரோகிதராக இருக்கிறார். 7-8 குழந்தைகள். இவளே மூத்தவள். சுமாராக படிப்பு வரும். ஆனால் இவள் படித்து முடித்து ஒரு ஆசிரியர் பயிற்சியாவது பெற்றால்தான் குடும்பத்தில் 2 வேளை சாப்பாட்டை நினைத்து பார்க்க முடியும். டீச்சர் வேலைக்கு போனால் அப்படி எத்தனை ஆயிரங்க கையில் தூக்கி கொடுத்து விட போகிறார்கள்? அரசு பள்ளியாக இருந்தாலும் நல்ல சம்பளம். அதற்கு வெறும் பள்ளிக்கூட படிப்பு போதாது. கல்லூரியில் 3 வருடம், அப்புறம் ஆசிரியர் பயிற்சி 1 வருடம், மொத்தம் 4 வருடமா? அம்மாடி, அது வரைக்கும் சமாளிக்க முடியுமா? இத்தனையும் படித்து முடித்தவுடன் யாராவது வெள்ளித்தட்டில் வேலையை வைத்து கொண்டு காத்திருக்கிறார்களா? அதற்கு நாயலைச்சல் பேயலைச்சல் அலைய வேண்டாமா? போதா கரைக்கு ஃபார்வர்டு கம்யூனிட்டி வேறு. அப்படியே வேலை கிடைத்து தங்கை தம்பிகளை ஓரளவுக்கு படிக்க வைக்கிற வரைக்கும் ஒரு நல்ல துணி நகை பற்றி கனவு காணக்கூட அவளுக்கு அனுமதி இல்லை. பெண் எப்பொழுது சம்பாதிக்க தொடங்குவாள் என்று குடும்பமே இவள் முகத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் கல்யாணத்தை பற்றி யார் பேசப் போகிறார்கள்? இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தவளுக்கு பேசாமல் விஜயனை காதலித்து மணந்து கொண்டால் அதைவிடவும் மகத்தான பாக்கியம் வேறு இல்லை என்று தோன்றிற்று. என்ன ஜாதி பிரச்சனை குறுக்கிடும். இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்பா கத்துவார், உன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்பார். எல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான். பெண் பணமாகவும் நகையாகவும் பிறந்த வீட்டுக்கு செய்ய தொடங்கினால் சத்தம் எல்லாம் அடங்கிவிடாதா? எல்லாம் சரி, சீதாவிடம் வர்ணிக்கவே முடியாத அளவிற்கு அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது. மல்லிகாவிடம் பணமும் வசியமும் எல்லாவற்றுக்கும் மேல் அவள் ஒன்று கேட்டால் எப்படியாவது அதை கொண்டு வரும் சாமர்த்தியம் படைத்த அப்பத்தாவும் இருக்கிறார்கள். தன்னிடம் என்ன இருக்கிறது? இப்படி ஒரு கேள்வி அவளுள் எழும்போதெல்லாம் கேள்வியின் தலையில் இப்படி சொல்லி தட்டி வைப்பாள் அவள். உன்கிட்ட மூளை இருக்கு, இதை விட வேறு என்ன வேணும்? இப்பொழுது கூட அந்த நம்பிக்கையில்தான் ராகினியை பார்த்து பிரியமாக சிரித்தாள் அவள். சீதா வரப்போ வரட்டும் ராகினி, நாம கிளம்புவோமே, வெயில் ஏறிட்டே போகுது. அவ கண்டிப்பா வருவா. ரேவதி எங்க அண்ணனுக்காக தோட்ட விட்ட சுத்தம் செய்வதில் என்னை விட அவளுக்குத்தான் சொல்லிக்கொண்டே போனவள் வாசலில் பாவடை விசிறலை கண்டு மகிழ்ச்சியுடன் கூவினாள். ஏய், சீதா வந்துட்டா. நிஜம்தான், சீதாதான் வந்து கொண்டிருந்தாள். ரேவதியும் மல்லிகாவும் மட்டுமில்ல, கூடத்தில் அப்பொழுதுதான் வந்து இறக்கிய மாம்பழக் கூடைகளை கணக்கு பார்த்து கொண்டிருந்த அம்பலம் கூட புருவத்தை உயர்த்தினார். இவளை வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு வந்தா நமக்கு முன்னாலே வந்து நிற்கிறாளே. எல்லாம் இவ அம்மா கொடுக்குற செல்லம். அவர் பற்களை நரநரவென கடிக்க சீதா அவளை பார்த்து ஒயிலாக சிரித்தார். இங்கே எங்கேயோ துர்மரணத்துக்குள்ளான ஆவிங்க சேட்டை நிறைய இருக்கு. பூமிக்குமாய் குதித்தார். பார்வதி மிரள மிரள விழித்தாள். நான் அனுப்பினேனா? நீங்க தானே அழைச்சிட்டு வர சொல்லி மாடசாமி கிட்ட வண்டி கட்டி அனுப்பினீங்க. அவன் வந்து அப்படி சொன்னானா? பின்ன கேட்காம அனுப்புறதுக்கு நான் என்ன அறிவு கெட்ட ஜென்மமா? இது ராகினியின் வேலையாக இருக்கும் என்ற அம்பலத்துக்கு புரிந்து விட்டது. இன்னும் பண்ணையார் மகன் விஜயன் சென்னையிலிருந்து வரவில்லை. இருக்கட்டும், அவன் வந்தவுடன் கழுதைய காலில் சங்கிலி கட்டி வீட்டோடு வச்சு பூட்ட வேண்டியதுதான். அம்பலத்துக்கு சோறு இறங்கவில்லை. சொல்ல தெரியாத கோபத்தில் நெஞ்சு அடைத்தது. தண்ணீரை ஒரு மடக்கு குடித்துவிட்டு மனைவியை உலகமகா வெறுப்புடன் பார்த்தாள். நல்லாத்தான் பெத்து வச்சிருக்க, இப்படி வெட்கமானமல்லாத ஈன ஜென்மமா? பார்வதிக்கும் ரோசம் பொங்கியது. ஆமா, குந்தி தேவி மாதிரி நான் மந்திரம் சொன்னேன், சாமி தொப்புன்னு புள்ளைய என் கையில் போட்டுட்டாரு. ஏன் இவ பிறப்புல உங்களுக்கு மட்டும் பங்கு இல்லையா? என்னவோ இவ போய் தான் பண்ணையார் மகனை மயக்கி முந்தானையில் முடிஞ்சிடுவான்னு சும்மா புலம்பாதீங்க. அவன் பட்டணத்தில் படிக்கிறான். இப்போவே 4-5 குட்டியை வச்சிருப்பான். வச்சிருக்கட்டுமேடி, அவன்கிட்ட பணம் இருக்கு, பவுஸ் இருக்கு. 4 என்ன 40 கூட வச்சு இருக்கட்டும். நான் வேண்டாம்னு சொல்லலை. என் பொண்ணு அந்த 40ல் ஒன்றா போயிடக்கூடாதேன்னு தான் பயப்படுறேன். அவனுக்கு என்ன கைக்குட்டையில் ஈரக்கையை துடைச்சிக்கிற மாதிரி துடைச்சிட்டு போயிடுவான். நீயும் நானும் தான் தூக்கில் தொங்கி புளிய மரத்துக்கும் தங்கமலை குகை பாதையிலும் பேயா அலையணும். பார்வதி இப்போது தன் மகளை பற்றிய கவலையை மறந்தாள். இயல்பாய் பெண்களுக்கே உரிய அடக்கமாட்டாத ஆர்வத்துடன் கேட்டாள். என்னங்க எல்லாரும் பேசிக்கிற மாதிரி
தங்கமலை முருகன் கோயில் பக்கம் பேய் நடமாட்டம் இருக்குதா என்ன? அம்பலம் மனைவியை கவலையுடன் பார்த்தார். இவளை எந்த அளவுக்கு நம்பி ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று இன்னமும் அவரால் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியவில்லை. பார்வதியிடம் உள்ள ஒரே கெட்ட பழக்கமே, சின்ன விஷயத்தை கொடுத்தாலும் சாயந்தரத்துக்குள் ஊதி ஊதி பெரிதாகி ஊர் முழுக்க பரப்பி விடுவாள். ஊர் என்ன பெரிய ஊர், மைசூர் பாகு வில்லை போட்ட மாதிரி. ஊரில் ஒரு பக்கம் முழுக்க பண்ணையாரின் நிலமும் சோளக்காடு கரும்பு கொள்ளையும், இந்த பக்கம் அக்ரஹாரம் என்ற பெயருக்கு 4 தெரு. அதில் பாதிக்கு மேல் பிழைப்பு தேடி பட்டணத்துக்கு வடக்கேயும் பறந்து விட்டார்கள். மேலண்ட சின்னதா நவராத்திரி குழுவில் வைக்கலாம் போல் ஒரு ரயில் நிலையம். ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் முக்கி முனகி இங்கே 2 நிமிடம் நின்றுவிட்டு கிளம்பும். மற்றபடி 3 தெரு விவசாயிகள், 2 தெரு பழைய பெருமை விடாத நிலக்கிழார்கள். திட்டாய் ஒரு சேரி, மரம் ஏறிகளும் காலணிகளை பழுது பார்ப்பவரும், இன்னும் மண்டி எழுப்பவர்களும், கூலிக்கு மூட்டை தூக்குவவர்களும், மற்றபடி பள்ளிக்கூடம் என்று இல்லை. முடிவிட்டு கொள்வதனாலும் பக்கத்து டவுனுக்குத்தான் போக வேண்டும். டவுன்ல புதனோடு புதன் சந்தை நடக்கும். காலையில் ஒரு நடை போனால் முடிவிட்டு கொள்வதில் ஆரம்பித்து மாடு விலைபேசி வாங்குவது வரையில் சகலத்தை முடித்து கொண்டு வரலாம். அந்த கிராமத்துக்குள் கடைத்தெருவும் குடைராட்டினங்களும் வருஷத்துக்கு ஒரு முறைதான் வரும். அது தங்கமலை முருகனின் தேர்விழாவின் போதுதான். இதனால் வரையில் தேர் திருவிழாவில் மக்களின் உற்சாகத்தில் ஒரு குறையும் இருந்ததில்லை. 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு திருவிழாவின் போதுதான் தேரோட்டம் முடிந்த மறுநாள் மலைக்காட்டின் இடுக்கில் ஒரு பெண் பிணம் கிடப்பதாக தகவல் வந்து ஊரே திரண்டு ஓடியது. ஊருக்கு பெரியவரான ராஜலிங்கமும் அவருக்கு துணையாக அம்பலமும் கூட போனார்கள். எத்தனை பரிச்சயமான முகம் இல்லை. உயிர் பிரிந்து 2 நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கும் போல. கிட்ட போக முடியாதபடி வீச்சம். நரிகளுக்கும் கழுகுகளுக்கும் இரையானது போக மிஞ்சி இருந்த முகத்தையும் உடம்பையும் பிரேத பரிசோதனை செய்து வயது 35 இருக்கும் என்றும், இறப்பதற்கு முன் பலாத்காரப்படுத்தியதில் மூச்சு திணறி இறந்திருக்கிறாள் என்றும் விவரம் சொன்னது. காது மூக்கு நகைக்காக அறுக்கப்பட்டிருந்தது. கை காப்பை எடுப்பதில் ஏற்பட்ட போராட்டத்தில் சதை பீய்ந்து இருந்தது. சுத்தமான வளப்பிரி கொள்ளை. இதற்கு பிறகு 4-5 மாதங்களுக்கு அந்த பக்கம் காவல் பலமாகத்தான் இருந்தது. ஆனாலும் திருவிழா சமயத்தில் தெரிந்த மாதிரி கூட்டம் இல்லை. காலையில் முருகன் கோயிலுக்கு போகும் அர்ச்சகர், பக்தர்கள், கொஞ்சம் பேர் பெண்கள். கூட்டமே சுத்தமாய் அற்று போய்விட்டது. பகலில் ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் மாலை கற்களில் ஒற்றை சலங்கை ஓசையிட அலுப்புடன் வீடு திரும்பும் மாட்டு வண்டிகள். இவை தவிர ஏதாவது நடமாட்டம் உண்டென்றால் பண்ணை வீடு அங்கே இருப்பதினால்தான். பெரிய மாந்தோப்புள்ளே 10 ஏக்கரா விஸ்தீரணத்துக்கு ஆள் அரவமே இருக்காது. தோப்பை சுற்றி உயரமாய் பளிங்கு சுவர் கட்டி விளிம்பில் கூரான ஈட்டிகள் செருகியிருந்தாலும் திருட்டுத்தனமாய் உள்ளே புகுந்து மாங்காய் அடிக்கும் சிறுவர்களும், காசு வைத்து சீட்டி விளையாடுவர்களும், நிழலான குற்றம் புரிவர்களும் வந்து போய்கொண்டுதான் இருந்தார்கள். தோப்பு வீடு என்னவோ வெள்ளை மாளிகை போல் பிரமாண்டமானது. ஏதோ ஒரு காலத்தில் பண்ணையார் ராஜலிங்கத்தின் முப்பாட்டனார் தனது ரசனைக்கேற்ப கட்டியது. உள்ளே நூலகம், நீச்சல் குளம், டென்னிஸ் கோர்ட் என்ற சகல வசதிகளும் இருக்கும். ஓரிரு காவலாளி தோட்டக்காரனை தவிர வேறு யாரும் இங்கே தங்குவதில்லை. அவர்களுமே அந்த மாளிகையை விட்டு அதிகம் வெளிவருவதில்லை. விஜயன் வந்தால் மட்டும் இங்கே வந்து தங்குவான். வரும்போது தன் நண்பர்களையும் அழைத்து வந்து ஜமீனின் பொக்கிஷமான இந்த பங்களாவை பெருமையுடன் காட்டுவான். இவன் வரப்போகும் செய்தி வந்தால் மட்டுமே இந்த மாளிகையை சுத்தம் செய்ய ஒரு கூட்டம் வரும். அவர்களை மேற்பார்வை பார்ப்பதற்காக சின்ன எஜமானி அம்மாள் ராகினியும் அவளது சிநேகிதிகளும் வருவார்கள். விஜயன் வரும் வரையில் இவர்கள் கொட்டந்தான். தனக்காக இவர்களிடத்தை காலி செய்வதை அவனும் எத்தனையோ முறை தடுத்து இருக்கிறான். நீங்க பாட்டுக்கு இருங்கப்பா, நாங்க பாட்டுக்கு மாடியில் ஒரு பக்கமா இருந்துட்டு போகிறோம். ஐயோ வேண்டாம்ப்பா, அம்மா என்னை கிழிச்சு தோரணம் கட்டிடுவா. அதுவும் அந்த 3 இருக்கே, ஆம்பளங்க வாடையே பிடிக்காத அள்ளிராணிங்க. நாங்க வரோம். ராகினி சிநேகிதிகளுடன் ஓடி விடுவாள். ஆனாலும் ஊருக்கு யாராவது அமைச்சர் வந்தால், கலெக்டர் வந்தால், இல்லை சித்ரா பௌர்ணமி வனபோஜனம் என்றால் அந்த இடம் களை கட்டிவிடும். அப்படித்தான் ஒரு முறை குழந்தைகளுக்கு போட வேண்டிய தடுப்பூசியை அரசு மருத்துவமனை இந்த மாளிகை வராந்தாவில் வைத்து போட்டது. ராஜலிங்கம் அங்கு வந்து ஏழைகளுக்கு இலை போட்டு வடபாயசத்துடன் சோறு போட்டார். மறுநாள் விடியற்காலை தோப்புக்குள்ளேயே பங்களாய் விட்டு சற்று ஒதுக்குப்புறமாயிருந்த கிணற்றில் பெண் பிணம். இந்த முறை அடையாளம் தெரிந்தது. மேட்டுத் தெருவைச் சேர்ந்த நல்ல செல்வத்தின் மருமகள். கொலை என்றார்கள், தற்கொலை என்றார்கள். உடம்பில் இருந்த சொற்ப நகையிலும் காணவில்லை. நல்ல செல்வத்தின் மகன் இறந்தவரின் கணவன் அக்கறையாய் போலீசில் புகார் கொடுத்தான்.
போலீஸ் வலை வீசி தேடியது. கழுத்தில் தூக்கு மாட்டிய அடையாளங்கள் இல்லை. பின்மண்டையில் மட்டும் பலத்த காயம். கிணற்றில் தவறி விழுந்து இருந்தாலும் இப்படி காயம் ஏற்பட வாய்ப்புண்டு என்று போலீஸ் இந்த புகாரை ஏறக்கட்டியது. இந்த 3 வருடத்துக்குள் தங்கமலை போகும் வழியிலும் ராஜலிங்கத்தின் பண்ணையிலும் 4-5 மரணங்கள், எல்லாமே பெண்கள். அநேகமாக அதிர்ச்சியிலே உயிர் பிரிந்த கேஸ்கள் தான் அதிகம். 1-2 கற்பழிப்பு, 2 போராடி பலத்த காயங்களுடன். ராஜலிங்கமே தோப்பு வீட்டு பக்கம் யாரும் அதிகம் போக வேண்டாம் என்று எச்சரித்திருந்தார். வருஷத்துக்கு ஒரு தரம் முருகனின் தேர் திருவிழாவின் போது மட்டும் 10 நாட்களும் வருகிற அத்தனை பக்தர்களுக்கும் அங்கேதான் சாப்பாடு, தண்ணீர் பந்தல் எல்லாம். விஜயன் ஊருக்கு வரும்போது எல்லாம் சொல்வார், ஏண்டா நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறப்போ உனக்கு மட்டும் அங்கே என்ன வேலை, பேசாம இங்கேயே தங்கேன். அப்பா, இந்த வீடும் பெருசா வசதியாக தான் இருக்கு, எல்லா மாடர்ன் சமாச்சாரங்களும் இருக்கு. ஆனால் தோப்பு வீடு தான் நம்ம வம்ச பெருமையை சொல்ற மாதிரி, என்னோட முப்பாட்டன் காலத்துக்கே நான் போயிட்ட மாதிரி. அந்த ஒரு சந்தோஷமாக நான் தான் கிராமத்துக்கே வரேன். வேண்டாம்னு சொல்லுங்க, நான் பட்டணத்திலேயே. இதற்கு மேல் ராஜலிங்கத்தினாலோ தேவகி அம்மாவினாலோ எதுவும் சொல்ல முடியாத நிலைமை. வயசை மறந்து தள்ளாமையை ஒதுக்கி அவர்களும் அவனுடன் கிளம்புவார்கள். இல்லாவிட்டால் அம்பலத்தை தோப்புக்கும் பண்ணை வீட்டுக்கும் அலையவிடுவார்கள். தோப்பு பங்களாவை தாண்டி மெயின் ரோட்டு வருவதற்குள் 5 கிலோமீட்டர் தூரத்தை சைக்கிளில் கடக்க வேண்டியிருக்கும். அம்பலத்துக்கு அப்போதே அஸ்தியில் ஜுரம் பிடித்துவிடும். ஒவ்வொரு முறை வந்து போகும்போதும் அவருக்கு சீதாவின் கவலைதான். எப்படி இவளும் இவர் ஸ்ரீகிலும் இங்கே வந்து கொட்டமிடுகிறார்கள்? இவருடைய கவலையை மிகைப்படுத்துவது போல் ஆங்காங்கு வதந்திகள். நிச்சயமாக ஒருவன் இல்லை, 4-5 பேரா ஒரு ஜமா இருக்கணும்னு தோணுது. அம்பலம் எனக்கென்னவோ பண்ணை வீட்டு தோட்டக்காரனையும் வாட்ச்மேனையும் அடிச்சு உதைச்சாலே விஷயம் தெரிஞ்சிடும்னு தோணுது. சும்மா இருப்பா, இது நிச்சயமா ஆவிங்க சேட்டை தான். இங்கே எங்கேயோ துர்மரணத்துக்குள்ளான ஆவிங்க சேட்டை நிறைய இருக்குன்னு பகவதி கோயில் நம்பூதிரி சொல்லலையா? சரி, அப்படியானா இந்த ஆவிங்க ஏன் பொம்பளைங்களே பார்த்து தூக்கணும்? பாவம், பொம்பளைங்களால கஷ்டப்பட்ட ஆம்பளை ஆவிங்களா இருக்கும். நான் கேள்விப்பட்டதெல்லாம் மனைவிடம் வந்து சொன்னால் நிச்சயம் அவள் ஊரை கூட்டி ரகளை செய்திருப்பாள் என்பது அம்பலத்துக்கு தெரியும். அதனாலே பாதிக்கு மேல் பூசி மழுப்புவார். இப்போது கூட அப்படித்தான். பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, எவனாவது களவாணி பைய வேலையா இருக்கும். ஆனால் இனிமே நீ சீதா கிட்ட ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கண்டிப்பா இருக்கணும் பார்வதி. பண்ணை வீட்டுக்கு அனுப்பாதேன்னு சொல்லுவீங்க. உங்க பெண்ணுக்கும் அந்த ராகினிக்கும் உடம்பெல்லாம் மூளை. நாம தடுக்க மீறிட்டு தான் போவாங்க. சரி, அதை விடு. எந்த காரணத்துக்கு கொண்டும் தோப்பு பங்களாவுக்கு போகக்கூடாது என்று சொல்லிவிடு. அப்படி மீறி போனா தோலை விரித்து உப்பு கண்டம் போட்டு விடுவேன் என்று சொல்லு. அம்பலத்துக்கு இருந்த வேலை அலுப்பில் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. பண்ணையில் அவருக்கு ஓரிடத்தில் நிற்க முடியாத வேலை. இந்த முறை முருகன் திருவிழாவுக்கு அமெரிக்காவிலிருந்து தேவகி அம்மாளின் தம்பி குடும்பமும் வரப்போவதாக செய்தி. தேவகி எண்ணெய் சட்டியில் விழுந்த அப்பா மாதிரி குதிக்கிறாள். விஜயனும் இந்த வருடத்தோடு படிப்பை முடித்து விடுவதால் திருவிழா சமயத்தில் வந்திருந்து குடும்பத்தோடு தங்கிவிட்டு அப்படியே மாமன் மகளின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு விட்டால் உத்தமம் என்று பறக்கிறாள். அப்புறம் தோப்பு வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கணும்னு சொன்னேன், கவனிச்சிங்களா? ஆளுங்க போயிருக்காங்கம்மா. அப்படியே ஏசி மிஷின் வாங்கி வச்சிருங்க. ஆகட்டுமா, அது என்னது கோக்காமே, அதைத்தான் அவங்க தண்ணிக்கு பதிலாக குடிப்பாங்களாம். அதையும் அப்பப்போ வாங்கி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் தேவி சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்து விட்டு தொண்டையை செரும்பி கொண்டார். அம்பலம், இங்கே வாரும். ஐயோ, எதுக்குங்க? யாராவது பார்த்தா தப்பா நினச்சிக்க போகிறாங்க. பரவாயில்ல, நீ இங்கே அங்கே இருந்தே சொல்லுங்க. இந்த திருவிழா காப்பு எத்தனாம் தேதி கட்டுறாங்க? ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10 நாள் திருவிழா காப்பு கலைஞ்ச அடுத்த வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். அதற்கு அடுத்தாப்புல எண்ணி 60 நாள் தான் கல்யாணத்துக்கு. என்ன நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீர் பாட்டுக்கு சுரத்தே இல்லாமல் கேட்டுட்டு இருக்கு. சந்தோஷந்தாங்க. அதை சொல்ல இத்தனை நேரமா? இதையெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு, உங்கள் பெண்ணை கொஞ்சம் அடக்கி வைக்கணுங்கிறதுக்காகத்தான். என்ன நான் சொல்கிறது புரியுறதா? அம்பலம் அவள் எதிரில் குன்றி போய் நின்றார். அந்த கணமே அதே மூர்த்தத்திலே தன் மகளுக்கும் நல்ல மாப்பிள்ளையை தேடி பிடித்தால் தான் எரிச்சல் அடங்கும் போல நடக்கிற காரியமா இது. ஆனாலும் மனைவியிடம் சொல்லிவிட்டா, இந்தா நீ பாட்டுக்கு தெரு முழுக்க ஒவ்வொரு வீடா போய் வம்பளத்துட்டு வரையே, அப்படியே நம்ம பெண்ணுக்கு ஏத்த வரனா கிடைச்சா பாரேன். தேவி அம்மா வீட்டு கல்யாணத்து தேதியிலே இல்லை வேணாம்,
அதற்கு 2 நாள் முன்னாலேயே முகூர்த்தம் கிடைச்சாலும் சரிதான், முடிச்சு விடுவோம். பார்வதி மலைத்து போனவளாய் கணவரையே ஒரு கணம் பார்த்தாள். நிஜமாவா சொல்றீங்க? பின்ன பொய்யா சொல்லுவேன்? இதை பாரு, உனக்கு உங்க அப்பம் போட்ட நகைய 50 பவுன் தேரும். இந்த பண்ணையில் உடம்ப செருப்பா தச்சு போட்டதுக்கு கல்யாணம்னு கேட்டா எசமானர் கணிசமா ஒரு தொகை கொடுப்பாரு. அதுவும் நம்ம பொண்ணு கல்யாணம்னு தேவகி அம்மா தாராளமா கொடுப்பாங்க. முடிச்சு விடுவோம். அப்ப சரி, இப்பவே சொல்றேன். நம்ம ராகரத்தன் மச்சான் பட்டணத்தில் ஸ்கூல் வாத்தியாரா இருக்கான். ஓரளவுக்கு படிச்ச பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புள்ளையாண்ட நான் டவுனுக்கு போறப்போ ஒரு தடவை பார்த்துருக்கேன். எங்கூட தான் பஸ்ல வந்தான். சும்மா ரயில் என்ஜினுக்கா குப்பு குப்புன்னு புகை. வேணாம் ஆண்டி, வேற சொல்லு. டவுன்ல பருத்தி குட்டம் வியாபாரம் பண்றாரே சின்னதுரை, அவர் மகன் பார்க்க லட்சணமா சிவப்பா நல்லா இருப்பாங்க. நம்ம சீதாவுக்கு ஏத்த ஜோடி. பார்க்கலாம். குடும்பம் நல்ல குடும்பம் தான். பையன் என்ன படிச்சிருக்கான்? படிப்பா? ஏது படிப்பு? அதான் பருத்தி குட்டை வியாபாரம் செய்கிறாரே அப்பா. அவருடன் சேர்ந்து கடையை பார்த்துக்கிறானான். போதாதா? அசடு. படிப்பு முக்கியம்டி. இந்த காலத்துல பொம்பளைக்கே படிப்பு முக்கியமா இருக்கையில ஆம்பளைங்களுக்கு படிப்பு எத்தனை அவசியம்? புரியாம பேசுறியே. அதுவும் இந்த காலத்து பொண்ணுங்க படிப்பில்லாத பையனை லட்சியமே செய்யாது. யோசித்து யோசித்து மண்டையை குடைந்தவன் சட்டன முகமலர கூறினாள் பார்வதி. ஏங்க, கையில வெண்ணெயை வச்சுட்டு யாராச்சும் நெய்க்கு அலைவாங்களா? உங்க சிநேகிதன் முத்துகிருஷ்ணன் மகன் பிரசாந்தா? அவன் இருக்கானே. பிரசாந்த் சினிமா நடிகன். இவன் பிரசாத் கேட்கலாம் தான். ஆனா என்ன ஆனா? ஒவ்வொன்றையும் இப்படி ஏதாவது குறை சொல்லிட்டு ஒதுக்கிட்டே போனா உங்க பொண்ணு காலத்துக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். ஏன், இந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? பண்ணை வீட்டு பையன் விஜயனோடு சேர்ந்து படித்தவன் தான். விஜயன் பட்டணத்து காலேஜ். இவன் உள்ளூரிலேயே அப்பாவோட சேர்ந்துட்டு அரிசி மில்லை கவனித்துக்கிறான். தோப்பு துறவை பார்த்துக்கிறான். அதுக்கு என்ன? காலேஜுக்கு போய் படிக்காட்டியும் தபாலில் படிக்கிறான் இல்லையா? அதெல்லாம் அவன் ஒன்றும் படிக்கவும் இல்லை. மில்லு தோப்புன்னு எதையும் பார்த்துக்கும் இல்லை. இவனை மாதிரி இன்னும் 2 பசங்களை சேர்த்துட்டு ஊரை சுத்திட்டு இருக்கானாம். முத்துகிருஷ்ணனே என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டான். இப்படி சொல்ல 5 நிமிஷம் கூட ஆகாது அம்பலத்துக்கு. ஆனால் இதை இப்போது சொல்வானேன்? இவள் உடனே சண்டைக்கு வருவானேன்? இப்படி தனக்குள்ளேயே நினைத்து கொண்டு கிளம்பினார். யார் கண்டது? நம்ம சீதா அந்த வீட்டு மருமகளா போகிற வேலை. அவனும் திருந்தி ஒரு கட்டுக்குள்ள வருவானோ என்னவோ. நண்பனின் மகன் என்கிற பரிவு ஒரு பக்கமும், பண்ணையார் மனைவியின் மூக்கை உடைப்பது போல் தானும் ஒரு பணம் படைத்த வீட்டு பிள்ளையை தனது மகளுக்கு தேடிய திருப்தியும் அவரை அப்படி நினைக்க வைத்தது. ஆனால் இது சும்மா கிடந்த சங்கை ஊதுவது போல் என்பது அவருக்கு இப்போது தெரியவில்லை. அத்தியாயம் 4. பரந்த புன்னகையோடு சீதாவை பார்த்தாள் மல்லிகா. அவளோ இவளை கவனியாமல் ராகினியின் கூந்தலை பிரித்து புதுவிதமாய் சீவி பின்னுவதில் முனைந்திருந்தாள். ஆச்சு, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. திருவிழா வருது. 10 நாளும் 10 விதமா பின்னல் போட்டு ஊரையே அசத்த வேண்டாமா? சீதாவுக்கு ஏதேதோ கற்பனைகள். இந்த முறை படிப்பு முடிந்து விஜயன் வருவான். அவன் கவனத்தை எப்படியாவது கவர வேண்டும். எப்படி கவருவது? கண்டிப்பாய் அப்பாவும் அம்மாவும் தன்னை இங்கே அனுப்ப மாட்டார்கள் என்று தெரியும். ஆனால் அவர்கள் அனுப்பாவிட்டால் தான் வந்து அவளை பார்ப்பதாக ராகினி சொல்லி இருக்கிறாள். கவலைப்படாதே சீதா, நான் தினமும் அங்கே வந்து உன்னையும் அழைச்சிட்டுத்தான் திருவிழாவுக்கு போவேன். அதானே, நீ இல்லாம எந்த காரியம் ஓடும் எங்களுக்கு? ரேவதி ராகினியுடன் ஒத்துப்பாடினாள். மல்லிகா நரநரவென பற்களை கடித்தாள். சீதா ராகினியின் நீண்ட கூந்தலை விரலால் நீவியபடியே நினைத்து கொண்டாள். தினமும் விதவிதமா ராகினிக்கு பின்னல் போட்டு அனுப்ப போறேன். அதை பார்த்ததும் அவங்க அண்ணன் கண்டிப்பா கேட்பாரு. என்ன கேட்பாரு? அட, இவ்வளவு ஜோரா யாரு பின்னல் போட்டாங்க ராகினின்னு கேட்பாரு. அப்ப ராகினி என்னை பத்தி சொல்லுவா. எனக்கும் அவளுக்கும் உள்ள ஸ்நேகம் ஏற்கனவே அவருக்கு தெரியும். இப்ப அதை பார்க்கறப்போ நிச்சயமா அவர் என்னை நினைச்சுப்பாரு. நினைச்சா போதுமா, உடனே உன்மேல் காதல் வந்துடுமா? பட்டணத்தில் அவருக்கு தெரிஞ்ச சினிமாக்காரங்க கிட்ட சொல்லி ஏதாவது ஹேர் ட்ரெஸ்ஸர் வேலை வாங்கி கொடுத்துட போறாரு. நல்லா நினையே. ஏன் இப்படி வக்கரமா நினைக்கிற? ஒன்று வேணா செய்யலாமா? ராகினியோட நீல பின்னல்ல ஐ லவ் யூன்னு ஒரு முத்துமணியினால தச்சு போய் உன் அண்ணன்கிட்ட காட்டுடின்னு சொல்லலாமா? அதை அவ காட்டி என்ன பிரயோஜனம்? நீல பின்னலை ஆட்டிட்டு போய் அவளது சிந்தனைகள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்தாலும் சுறுசுறுப்பு மிக்க விரல்கள் ராகினியின் கைக்கு அடங்காத கூந்தலை வகுத்து அழகாய் பின்னலிட்டு கொண்டுதான் இருந்தது. அந்த நேரம் பார்த்து தேவகி அம்மாள் ஒரு தட்டு நிறைய சீப்பு சீடையும் சர்க்கரை சேவையும் எடுத்து கொண்டு வந்து மகளின் எதிரில் வைத்தாள். 4 பேருமா சாப்பிடுங்க.
ஏமா தோப்பு பங்களாவுக்கு எப்பதான் நாங்க போறது? அங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? அதான் அன்னைக்கே நீங்க எல்லாமே போய் ஒளிச்சு வச்சிட்டீங்களே, இப்ப மறுபடியும் அங்க எதுக்கு கண்ணா? அங்க குளியலறை டாய்லெட்ல இன்னும் பூச்சி வேலை பாக்கி இருக்குடா. இப்படி அங்க போனா சிமெண்ட் தூள் நெடி தாங்காம தும்பல் இரும்பல் எல்லாம் வரும், உடம்பு ஒத்துக்காதுடா, சொன்னா கேளு. ஆமா ராகினி, டஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போனா நுரையீரல் ரொம்பவும் பாதிக்கப்படுமாம். ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறேன். சீதா சொல்ல தேவகி தனது மூக்கு கண்ணாடியை ஒரு முறை துடைத்து மாட்டிக்கொண்டு இவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தாள். குட்டி விவரமாத்தான் இருக்கா, முதல்ல இவளை வெளியில துரத்திட்டு தான் மறுவேளை. உள்ளம் கருவினாலும் உதட்டில் சிரிப்பு. ஆமா கண்ணு, சீதாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாரு. ஆச்சு, இன்னும் ஒரு வாரத்துல அமெரிக்காவிலிருந்து உன் மாமா, அத்தை, அவங்க மகா சரசா எல்லாரும் வரப்போறாங்க இல்ல? அப்ப நீ அவங்க கூட தோப்பு பங்களாவிலேயே போய் இருக்கலாம். ராகினி புருவத்தை உயர்த்தினாள். மற்ற 3 பெண்களும் விக்கித்தார் போல் நின்றார்கள். இது என்ன புதுக்கதை? ராகினி வாய் விட்டே கேட்டுவிட்டாள். மாமா குடும்பத்தோட வரப்போறாருன்னு நீ சொல்லவே இல்லையே. ஏதோ அண்ணனுக்கு தங்கறதுக்கு வசதியாதான் நீ வீட்டை ரிப்பேர் பண்றேன்னு தான் நினைச்சேன். நல்லா இருக்கு போ, அவனுக்கு என்ன எப்பவும் போல இருந்துட்டு போறான். ஆனா மாமா குடும்பம் அப்படி இல்லையே, 20 வருஷமா அமெரிக்காவிலே வாழ்ந்த குடும்பம். மேலும் கல்யாணம் வேற வருது இல்ல? கல்யாணமா? 4 பேரும் ஒரு சேர கேட்டார்கள். தேவகியம்மாள் நமட்டு சிரிப்புடன் சொன்னாள். என்ன அப்படி ஏதோ புதுசா கேட்குற மாதிரி கேட்குறீங்க? எங்க அண்ணன் மகன் சரசுவுக்கும் விஜயனுக்கும் நம்ம ஊர் திருவிழா காப்பும் கலைஞ்சதும் நிச்சயதார்த்தம். உன் அண்ணன் தோப்பு பங்களாவில் தான். அப்புறம் 2 மாசம்தான். அவங்க எங்கே இருப்பாங்க? அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு மாப்பிள்ளையும் பெண்ணையும் கையோட கூட்டிட்டு போயிட போறாங்க. 4 தலையிலும் இடி இறங்கின மாதிரி இருந்தது என்றாலும் ராகினி சட்டென சமாளித்து கொண்டு விட்டாள். அது எப்படி? பொண்ணும் பையனும் ஒருத்தர் பார்த்துக்க வேணாமா? அவங்களுக்குள்ள பிடிச்சு போக வேணாமா? நீயா ஒரு பிளான் போட்டு எல்லாமே அதுக்கேற்றபாடி தான் நடக்கும்னு நினைக்கிறது என்ன நியாயம்? மகள் இப்படி சிநேகிதிகளின் முன்னிலையில் தன்னை கேட்பது பிடிக்கவில்லை. தேவகிக்கு அதனால் சூடாகவே பதிலளித்தாள். எங்க குடும்பத்தில் ஆம்பளையோ பொம்பளையோ இதுவரைக்கும் பெரியவங்க கிழித்த கோட்டை தாண்டினதில்லை. இந்த காலத்து அரைவேக்காடுங்க தான் 4 கிளாஸ் படித்ததுமே தனக்கென்னவோ கொம்பு முளைச்சாப்புல நினைச்சிட்டு லவ் லெட்டர் எழுதுறதும் கண்ணால பேசிக்கிறதுமா அலையுதுங்க. அமெரிக்காவில் இருக்கிற என் மருமக எப்போவோ கழுத்தை நீட்ட சம்மதிச்சிட்டா. நம்ம ஊருக்கு வந்து 2.5 மாதம் தங்கறதுக்காக இப்பவே புடவை கட்டி பொட்டு வச்சு நம்ம சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் கத்துக்கிறாளாம். அது சரி, அண்ணனுக்கு பிடிக்கணும்ல? ராகினி கத்தினாள். சும்மா கத்தாத, அண்ணனுக்கு என்ன 5 கோடி சொத்தோடா? அழகா படிச்ச பொண்ணு கிடைச்சா வேண்டாம்னு சொல்ல போறானா? அவன் என் பிள்ளடி. இதுவரைக்கும் அவனா விரும்பி ஒரு சட்டை வேட்டி கூட கடைக்கு போய் வாங்கினதில்லை. எல்லாம் நான் வாங்கி தந்தது தான். என்ன நான் சொல்றது புரியுறதா? இப்படி சொல்லிவிட்டு அவர்களை அமர்த்தலாய் பார்த்தவள் மறுபடியும் மூக்கு கண்ணாடியை துடைத்து மாட்டிக்கொண்டாள். ஏன் எல்லோரும் திறந்த வாய் மூடாம பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க? பலகாரம் சாப்பிடுங்க. இன்னும் ஒரு 2.5 மாசத்துக்கு நீங்க எல்லோரும் எப்ப வந்தாலும் இது மாதிரி விதவிதமா பலகாரங்களை சாப்பிட்டு போங்க. உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள உரிமை இவ்வளவுதான் என்பது போல பேசிவிட்டு கையை வீசிக்கொண்டே தோரணையாய் அவள் நகர ராகினி தனக்குள் முனகுவது போல் சொல்லி கொண்டாள். நினைச்சிட்டு அண்ணன் வந்து உன் மூஞ்சில கரிய வாரி பூச போறான். இப்பொழுதுதான் ரேவதி மல்லிகாவை அழுத்தமாய் ஒரு பார்வை பார்த்தாள். அதுக்கு அர்த்தம் ஏன் மரமாட்டம் நிற்கிற? நீ சித்த முன்னாடி ஏதோ சொல்ல வந்தியே, அதை சொல்லு என்பதாகும். எங்கே? மல்லிகா ஏதோ ஒன்றை நினைத்து வர இங்கே தேவகியினால் கதை வேறு திசைக்கு மாறிவிட்டதே. ஆனாலும் ரேவதி பார்த்ததும் விழித்து கொண்டாள். ராகினி, வரிசையா 2 கல்யாணம் வருது நமக்கு.